மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, கலர் பேப்பரில் அழகான ஒரு பூ செய்ய போகிறோம். அது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நான் 8 மடிப்பாக மடிச்சுக்குங்க. மடித்து சைட்லலாம் கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்கோல் எடுத்து இந்தமாரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரோஜா தாமரை இதழ் பேர் வர்றதுக்காக நம்ம சைடில் பேப்பரில் சைடில் இந்தமாரி கட் பண்ணிக்கோங்க. அதான் இப்போ தான் பார்க்குறதுக்கு ரோஜா பூ இதழ் மாரி இருக்கும். 4 பக்கமும் சைடில் அப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்பூனை வச்சு இதுமாரி அமுக்கிக்கோங்க. ஸ்பூனில் மாதிரி லைட்டாக மடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பேப்பரை எடுத்து லைட்டாக அப்படி மடிச்சுக்கோங்க. மடித்த பிறகு வீட்டில் பழைய பிளாஸ்டிக் டம்ளர் இருந்தால் அது மேலே வச்சு இது ஒட்டிக்கோங்க. மடித்து விடுங்க முதல்ல. அப்புறம் கம் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரியே மடித்து கம் வச்சு ஒட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான ரோஜா பூ தாமரை. இப்போ பாருங்கள் எடுக்க போகிறோம். இப்போ எவ்வளோ அழகாக வரப்போகுது பாருங்கள். தாமரை பூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகான தாமரை பூ வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வேணா உள்ளே கூட செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு பேப்பரில் கலர் பேப்பரில் செய்ய போகிறோம். இது ஒரு 8 மடிப்பாக மடிச்சுங்க. சைட்லாம் கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அப்படியே செஞ்சிடலாம். ஸ்பூனில் தான் வச்சு கட் பண்ண நமக்கு வேணாம். வீட்டில் பழைய வாட்டர் பாட்டிலோட மேல் எடுத்துங்க. அதை மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதோட வாய் பகுதியில் இந்த கட் பண்ண பேப்பரை வச்சு மடிச்சுக்கோங்க. இன்னொரு பேப்பராக மடிச்சுக்கிட்டு கம் வச்சு ஒட்டிக்கோங்க. இதில் நம்ம ரோஜா பூ செய்யலாம். பேப்பர் ரோஜா பூ அழகாக செய்யலாம். ஒரு பேப்பர் லைனாக வச்சு மடிச்சுக்கோங்க. மஸ்ட்டே வந்தீங்கன்னா அழகான ரோஜா பூ ரெடி ஆகிடுச்சு. இதுமாதிரி வீட்டில் ஃப்ரீ டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வந்துச்சு. யூஸ்ஃபுல்லாக இதுமாரி ஆர்ட் ஒர்க்லாம் செஞ்சு கற்றுக் கொடுங்க. அவங்களும் சந்தோஷமாகவும் உங்களுக்கும் சந்தோஷமாகவும். இது பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.